பறவைகளுக்காக பட்டாசு வெடிப்பதை தியாகம் செய்து 16 ஆண்டு காலமாக பட்டாசு இல்லாமல் தீபாவளி கொண்டாடும் கிராம மக்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே அமைந்துள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் 240 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு கீழ்பவானி பாசன வாய்க்காலின் கசிவு நீர் ஆதாரமாக விளங்குகின்றது. இந்த சரணாலயத்திற்கு ஆண்டின் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலத்தில் இந்திய நாட்டின் பறவைகளான மஞ்சள் மூக்கு நாரை, கரண்டி வாயன், கூளைக்கடா, நத்தை குதிரை நாரை, வெள்ளை அரிவாள் மூக்கன் போன்ற பறவைகளும் வெளிநாடுகளிலிருந்து 109 வகையான பறவைகளும் வந்து செல்கின்றன. குறிப்பாக ஆஸ்திரிய நாடு மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்தும் பெலிகான் பறவைகள் பெருமளவு இங்கு வருகின்றன. இங்கு வரும் பறவைகள் 4 மாத காலம் வரை தங்கியிருப்பதுடன் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்து சொந்த நாட்டிற்கு திரும்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த பறவை இனங்களை கண்டு ரசிக்க ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பறவைகளின் வருகை காலத்தில் தீபாவளி பண்டிகை வருவதால் இந்த சரணாலயத்தை சுற்றியுள்ள கவுண்டிச்சிபாளையம், புங்கம்பாடி, மேட்டுப்பாளையம், செல்லப்பம்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து சீசனில் இங்கே வந்து கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்க செஞ்சு போகிறது கடந்த 20 வருஷமாக இது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இந்த பறவைகள் துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தீபாவளி பண்டிகை அப்போல்லாம் சுற்றியுள்ள கிராமம் மேட்டுப்பாளையம், புங்கம்பாடி, தச்சங்கரவழி, தலைக்காட்டூர் இந்த கிராமங்களில் யாருமே ஊர் கட்டுப்பாட்டோட தீபாவளி அன்னைக்கு யாரும் நாங்கள் வெடி சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பட்டாசு யாரும் வெடிக்கிறதில்ல. தீபாவளி மட்டுமில்லாமல் திருவிழா காலங்களிலும் பட்டாசு வெடிக்க மறுக்கின்றனர். காரணம், பட்டாசு சத்தம் பறவைகளுக்கு இடையூறாகவும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் சிறுவர்கள் கூட பட்டாசு வெடிப்பதில்லை. உலகம் தற்பொழுது எதிர்கொண்டு வரும் சுற்றுச்சூழல் மாசு, வெப்பமயமாதல் பிரச்சனையை தவிர்க்கும் வகையில் இந்த கிராம மக்கள் புகை மற்றும் ஒளியில்லா தீபாவளியை கொண்டாடுவது அனைவர் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மூர்த்தி.